ஹாய்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஆல்ரெடி இதில் வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 7 மாடல் பார்த்துருப்போம். இது வந்து லாஸ்ட் மாடல், சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த மாடல் இது இருக்காது, சரிங்களா? டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏபிசி இல்லை A+B அப்படி கொடுத்துருப்பாங்க. இனிமேல் உள்ள சம்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்கள் 15 பெண்கள் இல்லை 20 சிறுவர்கள் அந்த மாதிரி உள்ள மாடலில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துவோங்க. 5 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களிலும் 8 பெண்கள் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஓகேவா? இதில் வந்து என்ன மாடலில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி ரெண்டும் பார்த்திங்கன்னா எதிர் விகிதத்தில் இருக்கும். ஸோ அந்த மாடலில் செய்யணும், சரிங்களா? இப்போ 5 men இஸ் ஈக்குவல் டு 12 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 12 டேஸுங்கிறது என்னது? டைம். அப்போ அது எஃபிஷியன்சியாக மாற்றும் போது நம்ம எப்படி எழுதணும்? தலைகீழாக எழுதணும். ஏன்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி, சரிங்களா? அப்போ 5 men இஸ் ஈக்குவல் டு 12 டேஸை எஃபிஷியன்சியாக மாற்றணும்னா நம்ம எப்படி எழுதணும்? 5 men இஸ் ஈக்குவல் டு 1/12 அப்படின்னு எழுதிட்டா போதும், சரிங்களா? இப்போ 5 men இஸ் ஈக்குவல் டு 1/12. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 கீழே கொண்டு தரலாமா? அப்போ 1 man இஸ் ஈக்குவல் டு 1/60 கிடைக்காது. 5 × 12 which is equal to 1/60. அதே மாதிரி 8 women is equal to 15 டேஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ இல்லை 8 women is equal to எப்படின்னு எழுதலாம்? 1/15. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 woman is equal to 1/15 × 8 கிடைக்கும், which is equal to 1/120. அப்போ ஒரு ஆணின் செயல்திறன் வந்து 1/16னும் ஒரு பெண்ணின் செயல்திறன் வந்து 1/120 கிடச்சிரும், சரிங்களா? அப்போ ரெண்டினுடைய செயல்திறன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 2 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள். அப்போ 2 men + 4 women is equal to 2 × ஒரு ஆணின் செயல்திறன் என்ன? 1/60, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. +4 × ஒரு பெண்ணின் செயல்திறன் வந்து 1/120, சரிங்களா? அப்போ இதை கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1/30 + 1/30 which is equal to 2/30 கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலாம் என்னது? எஃபிஷியன்சி, சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, டைம் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. இப்போ எஃபிஷியன்சி 2/30 இருக்குது. அதை தலைகீழ எழுதிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டைம் கிடச்சிரும், சரிங்களா? அப்போ 2 men + 4 women is equal to 30/2 which is equal to 15 days, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, அதை தலைகீழ எழுதுனா எஃபிஷியன்சி கிடைக்கும். ஃபைனலாக எஃபிஷியன்சி கண்டுபிடிச்ச பிறகு அதை நீங்கள் ரிவர்ஸ் எழுதிட்டிங்கன்னா டைம் கிடச்சிரும், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு மாடல். இதில் கொஸ்டின்ஸில் வேறு எப்படி கேட்கலன்னா, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் செயல்திறனை காண்க, செயல்திறனின் விகிதம் காண்கன்னு கேட்கலாம், சரிங்களா? அப்படி கேட்டாச்சுன்னா 1 man is to 1 woman is equal to ஒரு ஆணின் செயல்திறன் என்ன கண்டுபிடிச்சோம்? 1/60 is to ஒரு பெண்ணின் செயல்திறன் வந்து 1/120. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷனில் இருந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் டேமுக்கு எல்சிஏ எடுக்கணும், சரிங்களா? அப்போ 60க்கும் 120க்கும் எல்சி எடுத்தாச்சுன்னா என்னென்னு கிடைக்கும்? 120 கிடைக்கும். அதை ஒவ்வொரு டேம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ 1/60 × 120 is to 1/120 × 120. அப்போ ரேஷியோ ஃபைனல் என்ன கிடைக்கும்? 2:1 கிடைக்கும், சரியா? இந்த மாடலில் 2 பேருடைய செயல்திறனின் விகிதமும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், 20 ஆண்கள் அல்லது 24 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் அதே வேலையை 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இதுவும் அதே மாடல் தான், சரிங்களா? 20 men is equal to 20 days. இதை எஃபிஷியன்சியை மாற்றும் போது எப்படி எழுதுவீங்க? 20 men is equal to 1/20. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிரும்? 1 man is equal to 1/20 × 20. இதை மல்டிப்ளை பண்ணி 1/400 எழுதிக்கலாம், சரிங்களா? அதுமாதிரி 24 women is equal to 20 days. அப்போ 24 women is equal to எப்படி எழுதணும்? 1/20. அப்போ 1 woman is equal to 1/20 × 24 which is equal to 1/480.
அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 30 men. அப்போ 30 இன்ட்டு மேனுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் 1/20 இன்ட்டு 20 ப்ளஸ் 12 இன்ட்டு உமனுக்கு பதிலாக 1/20 இன்ட்டு 24. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் 4/40 கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச என்னது எஃபிஷியன்சி. நமக்கு இப்போ டைம்லாம் வேணும். அப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டா என்ன கிடச்சிரும் 40/4 which is equal to 10 days கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லதுன்னு கொடுத்துருப்பான். 2 ஆண்கள் அல்லது 3 பேர், ஆறுன்னு மென்ஷன் பண்ணிப்பான். 2 men or 3 women. இதில் பார்த்தீங்கன்னா 4 men and 6 women, 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களிலும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதை கொடுத்துருவேன். ரெண்டாவது சென்டென்ஸில் 3 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களிலும் செய்து முடிப்பர் எனில் 10 பெண்கள் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். சரிங்களா? இப்போ 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள், இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 5 நாள்லையோ இல்லை 10 நாள்லையோ எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க 5 இன்ட்டு அப்படி எழுதிட்டா போல. இப்போ ஒரு நாளைக்கு 10 வேலைன்னா 5 நாளைக்கு 50 வேலை. அப்போ என்ன பண்ணிட்டா போதும் 4 men + 6 women இன்ட்டு அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க 8 நாள். அப்போ 8 இன்ட்டு 4m + 6w is equal to, அதுமாதிரி அந்த சீல் எழுதும்போது 3 men + 7 women, அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க 10 நாட்கள். அதனால் 10 இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த சைடில் 8 இருக்குது, அங்கே 10 இருக்குது. ஸோ 2 கொண்டு கட் பண்ணும்போது இங்கே லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைடில் 5. அப்போ 4 இன்ட்டு 4 men + 6 women is equal to 5 இன்ட்டு 3 men + 7 women கிடைக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 16 men + 24 women is equal to 15 men + 35 women கிடைக்கும். சரிங்களா? இப்போது மென்னை ஒரு சைட்லையும் உமன் ஒரு சைட்லையும் கொண்டு போகும்போது என்ன ஆகும் 16m - 15m is equal to 35 women - 24 women கிடைக்கும். அப்போது 1 man is equal to 11 women அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? 1 man is equal to 11 women. அதாவது ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாடல் சம்மில். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கான் 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். அப்போ 4m + 6w is equal to 8 days. அதை எஃபிஷியன்சியாக எழுதும்போது எப்படி எழுதுவோம் 1/8 தானே எழுதுவோம். அப்போ 4m + 6w is equal to 1/8. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 11w சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 4mக்கு பதிலாக 11w சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் 44w + 6w is equal to 1/8. அப்போது ரெண்டே ஆட் பண்ணும்போது 50 women is equal to 1/8 கிடச்சிரும். அப்போ 1 woman is equal to 1/8 into 50 which is equal to 1/400. அப்போது ஒரு பெண்ணின் செயல்திறன் நம்ம என்ன கிடச்சாச்சு 1/400 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ கொஸ்டினில் வந்து ஆணின் செயல்திறன் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் 10 பெண்கள் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு ஆணின் செயல்திறன் இந்த சம்மில் தேவையில்லை. இப்போ 10 பெண்கள் தானே கேட்டிருக்கான். அப்போது 10 women is equal to 10 into 1/400 which is equal to 1/40. அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் செயல்திறன் கண்டுபிடிச்சிருக்கோம். டைம் வேணும்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. இதை தலைகீழ எழுதிட்டா போதும், ஆன்சர் என்ன கிடச்சிரும் 40 daysனு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாடல் தான். 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாட்களிலும் 6 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் அதே வேலையை 5 நாட்களிலும் செய்து முடிப்பர். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடும் 8 men + 6 boys into 2 is equal to 6 men + 2 boys into 5. அதை நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ கிராஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 16 men + 12 boys is equal to 30 men + 10 boysனு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 boys is equal to 14 menன்னு கிடைக்கும். அப்போ 1 boy is equal to 7 men. 1 boy is equal to 7 menன்னு கிடைக்கும். சரிங்களா? இது அவங்களுடைய ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரிலேஷனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்திறன் கண்டுபிடிக்கணும். இப்போ போன சம்மில் உமன் மட்டும் கேட்டனால உமனுடைய செயல்திறன் மட்டும் கண்டுபிடிச்சோம். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் 5 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும்
நாட்கள் கேட்டிருக்காங்க. அப்போ ஆணின் செயல்திறனும் கண்டுபிடிக்கணும், சிறுவனின் செயல்திறனையும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 8 men + 6 boy is equal to 2 daysனு கொடுத்துருக்கான். அப்போ இதை 1/2ன்னு எழுதணும். சரிங்களா? 8 men + 1 boy is equal to 7m. அப்போ 6 boys is equal to என்ன கிடைச்சிரும்? 42 menன்னு கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 boy is equal to 7 menன்னா 6 boys is equal to 42 men. அப்போ 8 men + 42 men is equal to 1/2. அப்போ 50 men is equal to 1/2. அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 1 man is equal to 1/100. அப்போ ஒரு ஆணின் செயல்திறன் என்ன கண்டுபிடிச்சாச்சு? 1/100ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு இப்போ 2 ரிலேஷன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ரிலேஷன் வந்து 1 boy is equal to 7 men, ரெண்டாவது ஆணின் செயல்திறன். அதுக்கு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 1 boy is equal to 7 men. அப்போ 1 boy is equal to 7 menனுக்கு பதிலாக 1/100 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 boy is equal to 7/100ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ஒரு ஆணின் செயல்திறன் தெரியும், சிறுவனின் செயல்திறனும் தெரியும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 5 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள். இப்போ ஃபஸ்ட்டு 5 இன்ட்டு ஆணின் செயல்திறன் என்ன? 1/100 + 3 இன்ட்டு சிறுவனின் செயல்திறன் 7/100. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடைக்குது? ஃபைனலாக 13/15ன்னு கிடைக்கும். சரிங்களா? அது எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் எப்போவும் போல் டைம் வேணும்னு என்ன பண்ணிட்டா போதும்? அதை தலைகீழே எழுதிக்கோங்க. 50/13 எழுதிட்டிங்கன்னா 3 11/13 டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகேப்பா? லாஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆண் அல்லது 2 பெண்கள் அல்லது 3 சிறுவர்கள் ஒரு வேலையை 88 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் அதே வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் சேர்ந்து செய்ய அவ்வேலை முடிய ஆகும் நாட்கள். சரிங்களா? இப்போ 1 man is equal to 88 days. அப்போ எஃபிஷியன்சி எழுதும்போது 1 man is equal to 1/88. அப்போ ஒரு ஆணின் செயல்திறன் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஆணின் செயல்திறன் வந்து 1/88. அடுத்து 2 women is equal to 1 அதுவும் அதே தானே 88 days. அப்போ 1/88. அப்போ 1 woman is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிரும்? 1/176. நெக்ஸ்ட் 3 boys is equal to 1/88. அப்போ 1 boy is equal to 1/3 into 88 which is equal to 1/264ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு ஆணின் செயல்திறன் வந்து 1/88, ஒரு பெண்ணின் செயல்திறன் வந்து 1/176, ஒரு சிறுவனின் செயல்திறன் வந்து 1/164. இப்போ ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 1/88 + 1/176 + 1/264. இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்துட்டிங்கன்னா 528 கிடைக்கும். அப்போ 6 + 3 + 2/528 which is equal to 11/528 கிடைக்கும். இப்போ 11/528ங்கிறது என்னது? அவங்களுடைய எஃபிஷியன்சி. அப்போ டைம் வேணும்னா அதை தலைகீழே எழுதிட்டா போதும். 528/11 which is equal to 48 daysன்னு கிடைக்கும். சரியாப்பா? இப்போ இந்த மாடலில் ஃபஸ்ட்டு டைமை வந்து எஃபிஷியன்சியாக மாற்றணும், ஃபைனல் ஸ்டெப்பில் எஃபிஷியன்சியை டைமுக்கு மாற்றிக்கணும். சரிங்களா? ஓகே.